யோசுவா ஒரு விசுவாச வீரன், நம்பிக்கையோடு தன்னுடைய மக்களை நடத்துகின்ற ஒரு தலைவன். அதுபோலவே ஒரு குடும்பத்தின் தலைவனும் தலைவியும், அதாவது கணவனும் மனைவியும் நம்பிக்கையோடு தங்கள் குடும்பத்தை நடந்து செல்ல வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். உபாகம புஸ்தகம் மோசே முனிவரால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்திகள் அடங்கிய ஒரு புஸ்தகம். அதுபோல யோசுவாவின் புஸ்தகத்தின் கடைசி பகுதி, யோசுவா இஸ்ரேல் ஜனங்களோடு உரையாடுகிறார். எந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கப் போகிறீர்கள்? நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்கு பின்னால் வாருங்க. நீங்கள் ஆண்டவரை வணங்க மாட்டீர்கள், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தின் தலைவன் எடுக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, தலைவியாக இருந்தாலும் சரி. சேவிப்போம் என்றால் என்ன அர்த்தம்? சேவித்தல் என்றால் என்ன பொருள்? பைபிளில் நிறைய வார்த்தைகள், நமக்கு புரியாத வாசகங்கள் நிறைய உண்டு இல்லையா? தற்காலம் புழக்கத்தில் இல்லாத பல வார்த்தைகள் அதில் உண்டு. அதனால் நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒரு திருவிவிலியம் ஒன்று வாங்கி வைத்து கொள்ளலாம். புதிய திருப்புதல் மொழியாக்கம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இப்படி ஏதாவது புலப்படாத வார்த்தைகள் இருந்தால் அங்கே போய் தேடி கண்டுபிடிக்கலாம். ஆக புதிய திருப்புதலில் இந்த சேவித்தல் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஊழியம் செய்தல். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்தல் என்றால் என்ன? உடனே அது அடுத்த கேள்வி வரும். ஊழியம் செய்தல் என்றால் என்ன? உங்களை மாதிரி நாங்கள்லாம் ஊழியம் பண்ண முடியாது சார். ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலை இருக்குது. பாஸ்டர் ஊழியம் பண்ணுறாரு, நான் ஊழியம் பண்ணுறேன். அப்படி என்றால் ஊழியம் செய்வது என்றால் என்ன? எல்லா குடும்பங்களும் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமாமே? ஊழியம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி வருகிறது என்றால், சர்விங் த காட், கடவுளுக்கு வேலைக்காரனாக இருப்பது. ஊழியன் என்கிறது இன்றைக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக உண்மையாகவே ஊழியம் என்றால் என்ன? சர்விங், சர்வெண்ட். ஊழியர் என்றால் சர்வெண்ட், வேலைக்காரன் என்று அர்த்தம். ஒரு அடிமை வேலை செய்கின்ற ஒரு மனிதன் எப்படி எஜமானுக்கு ஊழியம் செய்வானோ அதுபோல, அதுதான் என்னுடைய டிசிக்னேஷன், என்னுடைய பதவிக்கான ஒரு குறியீடு. நான் ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன், கர்த்தருடைய பணிவிடையாள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம், கர்த்தரையே சேவிப்போம். அன்பானவர்களே, இந்த குடும்ப தலைவர் எப்படி கர்த்தரை சேவித்தார் என்று நாம் யோசுவாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், குடும்ப தலைவர்களாகிய நாம் எப்படி ஆண்டவரை சேவிக்க வேண்டும், ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக புலப்படும். நான் முதல்ல சொன்னது போல, ஊழியம் என்று சொன்னால் உடனே வேதகலாசாலையிலே படித்து ஒரு கோயிலில் பாஸ்டராக வருது மாத்திரம்தான், இல்லைன்னா இப்படி ஏதாவது பிரசங்கம் எல்லாம் பண்ணுறதா என்று நினைக்கக்கூடாது. ஊழியம் என்று சொல்வது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக வாழ்கிறதே பெரிய ஊழியம்தான். இயேசு கிறிஸ்து எத்தனை வயசில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்? எத்தனை வயசில்? 30 வயசில். 30 வயதிலிருந்து 33 வயசு வரை ஊழியம் செய்தார். அவருடைய மொத்த வாழ்க்கை 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே. மொத்த வாழ்க்கையில் 10ல் 1 தான் ஊழியம். 1வது வயசுலேருந்து பிறந்தது முதல் 30 வயசு வரை எங்கே இருந்தார் ஆண்டவர்? வீட்டில் இருந்தார். ஏதாவது ஊழியம் செய்தாரா? செய்யலை. யாருக்காவது பிரசங்கம் பண்ணாரா? பண்ணலை. ஏதாவது அற்புதம் செய்தாரா? செய்யவில்லை. ஆண்டவர் வீட்டில் இருந்தார். என்ன வேலை செய்தார்? தச்சு வேலை செய்தார். கூலி வாங்கினாரா? வாங்கினார். யாருக்காக? குடும்பத்துக்காக. 30வது வயதில் அவர் யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் பெற்று கரையேறும்போது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில்
பிரியமாயிருக்கிறேன். யார் அந்த வார்த்தையை சொன்னது? பிதாவாகி தேவன் சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லும்படி 30 வயசு வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னதான் செய்து விட்டார்? அற்புதம் செய்தாரா? செய்யலை. குருடரின் கண்களை திறந்தாரா? திறக்கவில்லை. அம்மாவுக்கு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வீட்டுக்குள்ளே இருந்தார், உழைத்தார், வேலை செய்தார், உலகத்தின் மக்களோடு உலாவினார். அன்பானவர்களே, உலகத்தில் 190% அதிகமான மக்கள் எத்தகைய வாழ்க்கை வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கையை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையில் அவர் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்ததினால்தான் பிதாவாகிய தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இதே வார்த்தையை இன்னும் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்னார், மறுரூப மலையிலே 3 ஆண்டுகளுடைய ஊழியத்தை வைத்து. அன்பானவர்களே, ஆகவே ஊழியம் என்று சொன்னால் உடனே ஏதாவது பிரசங்கம் பண்ண புறப்பட்டுறோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல வாழ்வதே ஒரு ஊழியம்தான், வாழ்க்கை தான் ஊழியம். யோசுவா எப்படி வாழ்ந்து காட்டினார் என்று பாருங்கள். யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்த்தால், மோசே சொன்னபடி யோசுவா அமலேக்கியரோடு யுத்தம் செய்து அவர்களை மடங்கடித்தார். யார் இந்த அமலேக்கியர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கரையேற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டு கானான் தேசத்துக்கு நேராய் வழிநடந்து வரும்போது அவர்கள் மேல் விழுந்து அநேகரை கொன்று போட்டவர்கள் தான் இந்த அமலேக்கியர்கள். நிராயுதபாணிகளாக வருகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அடிமைகளாக இருந்தவர்கள், அவர்கள் கைகளில் ஆயுதங்கள் இல்லை, அவர்கள் நிராயுதபாணிகளாக கானான் தேசத்துக்கு நேராய் போகும்போது அவர்களிலே பெரும்பான்மையான பெண்களும் பிள்ளைகளும் முதியவர்களும் பின்னாலே வந்து கொண்டிருந்தார்கள் வரிசையில். மொத்தம் எத்தனை பேர் போனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு? ஆண்கள் மாத்திரம், யுத்தத்துக்கு தயாரான ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் புருஷர்கள். பின்ன சின்ன பிள்ளைகள் உண்டு, வயசானவங்க உண்டு, பெண்கள் உண்டு. எல்லாம் கணக்கு பார்த்தா 20லேருந்து 25 லட்சம் ஜனம். இந்த ஜனம் அப்படியே பிரயாணம் பண்ணும்போது அவர்களிலே பெண்கள், பிள்ளைகள், முதியவர்கள், நோயுற்றவர்கள் எல்லாம் பின்வரிசையில் வந்தார்கள். அவங்க மேலே விழுந்து அநேகரை கொண்டு போட்டவர்கள் தான் இந்த அமலேக்கியர்கள். அமலேக்கியன் என்று சொன்னால் அதைரியம் உள்ளவன், பின்னிட்டு பார்க்கிறவன் என்று அர்த்தம். அன்றைக்கே தேவனாகிய கர்த்தர் சொன்னார், அமலேக்கை பூமியில் இராதபடி சர்வ சங்காரம் பண்ணுவேன் என்று. ஆகவே தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு ஒரு கட்டளையை கொடுத்து, அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, அவர்களை மடங்கடித்து விடு. என்னுடைய ஜனங்களை அவர்கள் போரிட்டு கொன்றார்கள். யோசுவா யுத்தத்துக்கு போனார், வெற்றியை சொந்தமாக்கி கொண்டார். ஒரு குடும்பத்தின் தலைவன் எப்படி கர்த்தருக்கு சேவகம் செய்ய வேண்டும்? எதிரிகளை எல்லாம் உடனே ஓடி போய் மடங்கடித்து வெட்டி வீழ்த்தணுமா? நமக்கு எதிரி யாரு? இப்போ நமக்கு எதிரி யாரு? தூங்கிட்டீங்களோ? அன்பானவர்களே, இப்போ நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு. யார் தெரியுமா? பிசாசு. அவன்தான் எதிரி. ஏனென்றால் நம்முடைய பயணத்திலே குறுக்க இருக்கிறவன். நம்முடைய பயணம் எங்கே போகுது? பரலோகத்துக்கு போகுது. இந்த பயணத்தை தடை செய்கிறவன் யார்? சத்ருவாகிய பிசாசானவன். நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடைய விடாமல் ஏதாவது இடைஞ்சல் பண்ணி, ஏதாவது தொந்தரவு பண்ணி இவர்களை வழியிலே வீழ்த்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவன் யார் தெரியுமா? சத்ருவாகிய பிசாசு. அந்த பிசாசை வீழ்த்துறதுக்கு முன் வரிசையில் நிற்க வேண்டியவர்கள் யார்? குடும்பத்தின் தலைவன். குடும்பத்தின் தலைவன். ஏன் ஆலயத்தில் அநேக வாலிப தம்பிமார் வரவில்லை என்றால் அநேக அப்பாமார் வரல. அதுதான் காரணம். ஏன் குடும்ப ஜபத்துக்கு பிள்ளைகள் இருக்கிறார், பெண் பிள்ளைகள் இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் இருக்கவில்லை என்றால் அப்பா இருக்கல. அதுதான் காரணம். குடும்பத்தின் ஆன்மீக வாழ்வுக்கு யார் பொறுப்பு? இந்த கேள்வியை கேட்டால் உடனே அப்பா மாதிரிலாம் இப்போ அதெல்லாம் அது அம்மா சைடு சார். வசனம் வாசிக்க வைக்கிறது, சண்டே கிளாஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறது, போட்டிக்கு தயாராக்கிறது, பரீட்சை எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது, இதெல்லாம் யாருக்கு வேலை? யார் வேலை? ஆன்மீக வாழ்வில் குடும்பம் முன்னேறி செல்வதற்கு யாருக்கு பொறுப்பு?
குடும்பத் தலைவனுக்கு மறந்துடாதீங்க. குடும்பத் தலைவனுக்கு நேற்றுக்கு ஒரு சம்பவம் நம்ம தியானித்தோம், ஞாபகம் இருக்குதா? முதலாக பழத்தை சாப்பிட்டு தப்பு பண்ணது யார்? ஏவாள். ஆண்டவர் கேள்வி கேட்டது யாருக்கிட்ட? அது என்ன சார் நியாயம்? தப்பு பண்ணது ஏவாள். கேள்வியா ஏவாள்கிட்ட கேட்கணும். கேள்வியை போய் ஆதாம்கிட்ட கேட்டா எப்படி? ஏனென்றால் ஆதாமைத்தான் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருந்தார். ஆதாம் ஏவாளுக்கு எல்லாம் சொல்லி இருந்தார். ஆனால் ஏவாளை தனியாக விட்டது தப்பு. சரி, அந்த அம்மா தப்பு பண்ண பிறகாவது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாதது தப்பு. அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அது கூடயே போனது தப்பு. நானும் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுன்னா உடனே சாப்பிட்டது தப்பு. குடும்பத்தின் ஆன்மீக வாழ்வுக்கு பொறுப்பு குடும்ப தலைவன். இந்த வரிசை எப்ப மாறுதோ அப்போ குடும்பத்தின் ஆன்மீக வாழ்வு சீர்குலையும். எதிரிகளை வென்று மடங்கடித்த யோசுவாவை போல தங்களுடைய குடும்பத்துக்காக ஃபைட் பண்ண வேண்டியது, பிசாசோடு போராட வேண்டியது. பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தீமையோடு அவர் போரிட்டார், வென்றார், தனது ஜனங்களை காப்பாற்றினார். எதனால தெரியுமா? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலேயே தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு அருமையான கட்டளையை கொடுத்திருந்தார். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்பொழுது ஒரு குடும்பத் தலைவர் புத்திமானாய் நடந்து கொள்ளுவார்? அவர் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து செல்ல வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்ற வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நின்று. இன்னும் யோசுவா என்ன செய்தார் என்று பாருங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் யோசுவாவை பற்றி ஒரு அருமையான வாசகம் வருகிறது. வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரம்னா என்னன்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நேராய் நடந்து செல்லும் போது அவர்கள் ஆராதிப்பதற்கு ஒரு ஆராதனை ஸ்தலம் வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார். எங்கெங்கே தங்குறாங்களோ அந்த கூடாரத்தை அமைத்து கொள்ளலாம். தங்குற இடத்துலேருந்து அவர்கள் புறப்படும் போது அந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகலாம். அவர்களுக்கு மேலே ஒரு மேகம் போகும். அந்த மேகம் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அது தங்கும் இடம். ஆகவே அங்கே தங்குவார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே அமைப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் பலி செலுத்துவார்கள், தேவனை தொழுது கொள்ளுவார்கள். இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இப்போ இருக்கிற ஆலயம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ இந்த யோசுவாவுக்கு என்ன வேலை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு போகும்போது எங்கேயாவது பயிரிட வேண்டிய வேலை உண்டா? ஏதாவது வேலை உண்டா? கிடையாது. எப்படி சாப்பாடு கிடைச்சிது? வானத்திலிருந்து மன்னா வரும், டெய்லி மன்னா வரும். அது தேனிட்ட பணியாரத்தின் சுவைக்கு ஒப்பாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டே போக வேண்டியதுதான். ஆனால் இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறார். இந்த யோசுவா என்னும் வாலிபன், இவர் என்ன பண்ணுறாரு? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தார். எப்போ பார் கோயிலில் தான் காணலாம் அந்த ஆளை. எப்போ பார் அந்த ஆளை கோயிலில் பார்க்கலாம். நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது ஆலயங்களில் இப்போ இருக்கிற மாதிரி அலங்காரங்களுக்கெல்லாம் எதுவும் வெளியே இருந்து அவுட் சோர்சிங் ஒன்று கொடுக்க மாட்டாங்க. யாருக்காவது ஒருத்தர் ஆர்டர் கொடுத்து எங்கள் கோயில் அலங்கரிச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் அலங்கரிச்சிட்டு போயிடுவாங்க காசுக்காக. நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. அலங்கரிக்கணும்னா அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே வேலை ஆரம்பிச்சிடுவோம்.
பிச்சிப்பூ வெட்டுறது, நூலில் கெட்டுறது, அதை ஒரு அட்டையில் சுற்றுறது, பிறகு எப்போ கிறிஸ்மஸ் வருதோ ஈஸ்டர் வருதோ ராப்பகலாக கம்பு நாட்டுறது, மேலே இழுக்கிறது. ஆனால் இப்போ இருக்க அலங்காரம் மாதிரி அழகாக இருக்காது. ஆனால் மக்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அகலாமல் இருந்தான். எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் 3 பேர் ஆலயத்தில் எந்த ஆராதனைனாலும் முதல்ல ஓடி போயிடுவோம். எதுக்கு தெரியுமா? அங்கே அந்த சைட் ட்ரம் ஒன்று இருக்கும், ஒரு கொட்டு இருக்கும், ஒரு ஜால்ரா இருக்கும். இதை அடித்து பாட்டு பாடுறதுக்கு ஆள் கொண்டு எடுத்து வச்சுருவோம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அகலாத ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கணும், பதவிக்காக அல்ல, பணிவிடை செய்வதற்காக. பணிவிடை செய்வதற்காக தேவனுடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போனாரா? அவரே தொழுது கொள்ளப்படத்தக்கவர். ஆலயத்தில் அவரை தான் நம்ம தொழுது கொள்கிறோம். அவரே ஆலயத்துக்கு போனார். 12 வயசில் எருசலேம் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து அங்கே இருக்கிறவர்களோடு அவர் கேள்வி கேட்டாராம். அந்த அளவுக்கு வேதத்தை கற்றிருந்தார். அந்த அளவுக்கு ஆலயத்தில் அவர் அதிக அணுகுமுறையோடு இருந்தார், நல்ல உறவோடு இருந்தார். அன்பானவர்களே, யோசுவா என்னும் அந்த குடும்ப தலைவன் தன் வாலிப வயதிலேயே ஆண்டவரை நேசிக்கிறவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட சின்ன வயசுலேருந்தே எந்த பழக்கம் நமக்குள்ளே இருக்கிறதோ அந்த பழக்கம் தான் பெரிய வயசானாலும் வரும், இல்லையா? ஆலயத்தை புறக்கணிக்காமல் ஆலய ஆராதனைகளுக்கு ஒழுங்காக செல்லுகிறவர்கள், அப்படி ஆலய ஆராதனைகளுக்கு ஒழுங்காக செல்லும் போது அந்த பழக்கமாகி விடும். அது எத்தனை வயசானாலும் மாறாது, எத்தனை வயசானாலும் மாறாது. நான் ஒரு HMS திருச்சபையிலே ஊழியக்காரன். 1999 இருக்கிறேன். ஆலயத்துக்கு எப்போவுமே யார் அதிகமாக வருவா? ஆண்களா பெண்களா? பெண்கள். அது ஆண்களே சொல்லிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நிறைய வேலை உண்டு. அதனால் கோயிலுக்கு வர்றது வாங்க வாங்கன்னு அதிகமாக கூப்பிடுறது ஆண்களைத்தான். ஐயா கோயிலுக்கு வாங்கய்யா, கோயிலுக்கு வாங்கய்யா. நம்ம ஆட்களுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, முகத்துக்கு நேரம் வரமாட்டேன் சொல்ல மாட்டாங்க, பார்ப்போம்பாங்க. இன்னும் சிலர் வருவேன்னு சொல்லிடுவாங்க நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு, ஆனால் வரமாட்டாங்க. கொஞ்சம் ஆழமாக போய் அவங்கள்ட்ட கேளுங்க, நம்ம ஊர் ஆண்களிடத்தில் போய் கேளுங்கள், ஏன் சார் நீங்கள் கோயிலுக்கு வரல? 2 காரணம் சொல்லுவார்கள். ஒன்று என்ன தெரியுமா? வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை சார், எல்லாம் சரியாகட்டும் வரேன். வீட்டில் பிரச்சனை தீர்ந்து என்னைக்காவது கோயிலுக்கு வர முடியுமா? முடியுமா? கடல் ஓரத்தில் போய் நின்று கொண்டு அலையாக இருக்குது, அலை தீர்ந்த பிறகு குளித்து கரையாறலாம்னா என்னைக்காவது நீ குளிப்பியா? முடியாதுல்ல. இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, கோயில் எல்லாம் ஒழுங்காக நடக்குது. நான் போனேன்னா 4 கேள்வி கேட்பேன் சார், எனக்கு கண்ணில் கண்டதை கேட்காம இருக்க முடியாது, எதுக்கு வீண் வம்பு, அதனால போகிறதில்லை. அன்பானவர்களே, நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணங்களை சொல்லலாம். வருவதற்கு ஒரே ஒரு காரணம் போதும், உங்கள் ஆன்மீக வாழ்வு ஈடேற வேண்டும். யோசுவா என்னும் அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். கோயிலே ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்களேன், பாஸ்டர் கண்ணில் பூரா யாரை தான் காணும்? அந்த பையனை தானே காணும். சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் பாஸ்டர் யாரை கூப்பிடுவார்? அந்த பையனை தானே கூப்பிடுவார். மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு பொறுப்புக்காரர் அவர் தான், லேவியர். இவர் எப்ராஹிம் கோத்திரத்துக்காரர். யாரு? யோசுவா. எப்ராஹிம் யாரு? யோசேப்பின் மகன். ஆமாம், இந்த கோத்திரம் ஆசாரிய கோத்திரம் அல்ல. ஆனால் இவர் அங்கேயே உட்கார்ந்துருப்பார். ஏதாவது பொட்டுப்படி வேலை வருதா உடனே போய் செய்கிறது யாரு? யோசுவா. எப்பா மேகம் எழும்பி விட்டது, புறப்பட வேண்டும் யாத்திரைக்கு, உடனே போய் எல்லா தூண்களையும் பிடுங்கி அதை சுற்றி இருக்கிற திரைச்சீலைகளை எல்லாம் அகற்றி அவற்றையெல்லாம் மடித்து அடுக்கி எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு முன்னால் நிற்கிறது யாரு? யோசுவா. அதனால தான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா ஒரு விசுவாச வீரன், நம்பிக்கையோடு தன்னுடைய மக்களை நடத்துகின்ற ஒரு தலைவன்.
அதுபோலவே ஒரு குடும்பத்தின் தலைவனும் தலைவியும், அதாவது கணவனும் மனைவியும் நம்பிக்கையோடு தங்கள் குடும்பத்தை நடந்து செல்ல வேண்டும். எப்படி அவர் விசுவாச வீரர்னு கண்டுபிடிக்கலாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. 40 நாளையிலே பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனால் கானான் தேசத்துக்கு போயிடலாம். அப்பொழுது மோசே கோத்திரத்துக்கு ஒருவராக ஆட்களை தேர்வு செய்தார். தேர்வு செய்து சொன்னார், நீங்கள் எல்லாம் போய் தேசத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள். எண்ணாகம புத்தகம் 13, 14 ஆகிய அதிகாரங்களை நீங்கள் பார்த்தால் இந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய், யாரு? இந்த 12 பேரும் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழம், அத்திப்பழம் எல்லாம் அறுத்து கொண்டு வந்தார்கள். இப்படி தேசத்தை 40 நாட்கள் சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அங்கு வந்தபோது அவர்கள் எல்லாரும், அவர்களில் 10 பேர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இருபத்தி 7ஆம் வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இவைகளெல்லாம் அதனுடைய கனிகள் தான். ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், அதாவது கோட்டைகள் உள்ளவைகள், மிகவும் பெரியவைகள். அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியர், எபூசியர், எமோரியர், கானானியர் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். நம்மால் போய் அந்த தேசத்தை சொந்தரிக்க முடியாது. 12 பேரில் 10 பேர் இப்படி சொன்னாங்க, நம்மால முடியாதுப்பா. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும், 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த ஜனத்துக்கு, இந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்றல்லவா நாங்கள் புறப்பட்டு வந்தோம். பார்த்தா அவங்க பயங்கரமான பலசாலிகளாக இருக்கிறார்களே, அங்கே போனால் நம்மை கொண்டு போடுவார்களே, இனி திரும்பி எகிப்துக்கும் போக முடியாதே என்று சொல்லி, அங்கே போகிறதை விட எகிப்துக்கு போகிறது என்று சொல்லி, 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 9ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றான். சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னது எத்தனை பேர்? 10 பேர். சுதந்திரிக்க முடியும்னு சொன்னது எத்தனை பேர்? 2 பேர். இதில் பெரும்பான்மை யார்? 10 பேர் தானே. அப்போ ஜனங்கள்லாம் யார் பக்கம் நிற்பாங்க? கமிட்டியில் தீர்மானம் போடும்போது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ யார் நிறைய பேர் ஆமான்னு சொல்லிட்டா அது ஆமாதான் இல்லையா? அது தப்பாத காரியத்தை கூட நிறைய பேர் ஆமாம் சொல்லிடுவாங்க. உங்கள் சபையை சொல்லலை, பல இடங்கள் அது நடக்குது. பெரும்பான்மை என்பது எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சது பெரும்பான்மையா சிறுபான்மையா? பெரும்பான்மை தானே. அது சரியான தீர்மானமா? இல்லை அல்லவா? அதுபோலத்தான் பெரும்பான்மை சொல்லுகிறது முடியாது. 2 பேர் சொல்றாங்க, நம்மால் முடியும். நம்பிக்கையுள்ள இருவரில் ஒருவராக இந்த யோசுவா இருந்தார். எந்த நம்பிக்கை அவருக்கு? எந்த நம்பிக்கைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வீடுகளில் பிரச்சனை வரும், குடும்பங்களில் சோதனைகள் வரும், கலக்கங்கள் வரும், கண்ணீர் வரும்.
ஆனால் சில நேரங்களில் கடுமையான சிக்கல்கள் வரும். இதில் இருந்து எப்படி மீள்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். கணவனும் மனைவியும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக வச்சாங்கன்னு வைங்க, எந்த பிரச்சனையும் அவர்கள் ஊதி பறத்திடலாம். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஊதி தள்ளி விடலாம். நீங்களும் கூட கலங்கிட்டீங்கன்னா வைங்க, பிரச்சனை உங்களை சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் பிரச்சனையை நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். அந்த வசனத்தை மறக்காதீங்க. வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த வசனத்தை ஒரு தடவை சொல்லி பாருங்க. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இதுதான் ஒரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்க வேண்டிய ஒரு திடமான விசுவாசம் என்பார்களே, திடமான விசுவாசம். நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் நமக்கு கலக்கத்தை கொண்டு வருவான். பிரச்சனையை கண்டு நாம் உண்மையிலே பிரச்சனைகள் அல்ல நம்மை கலக்க வைப்பது, கவலை தான் நம்மை கலங்க வைப்பது. சில பிரச்சனைகள் நம்மால் தாண்டி போகக்கூடியவைகள் தான். ஆனால் சிலர் இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருந்து திகைச்சு அப்படிப்பட்டவங்க தான் கடைசியில் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அவங்க தற்கொலை செய்யாமல் இருந்தால் தங்களுடைய பிரச்சனைகளை அவர்களால் தாண்டி வர முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதப்பா. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 3 தடவை சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் யார் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஆகாயத்து பறவை கவனித்து பாருப்பா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பார். இந்த ஆகாயத்து பறவைகள்லாம் நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. இந்த காட்டு புஷ்பங்கள்லாம் ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் வைக்கிறதும் இல்லை, பேங்கில் போட்டு வைக்கிறதும் இல்லை, ஏடிஎம் கார்டை பாக்கெட்டில் வச்சு நடக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுறாரா இல்லையா? எங்கள் வீட்டு முன்னால் ஒரு மரம் நிற்குது, அதில் ஒரு சின்ன பழம் வரும். காலையில் போய் பார்த்துக்கிட்டே நிற்கணும். அந்த பெருவிரல் சைஸுக்கு கொஞ்சம் குருவி வரும் பாருங்க, குச்சி குச்சின்னு சொல்லி அந்த பழத்தை குறிச்சிக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. வீடு உண்டா கூடு உண்டான்னு தெரியாது, அன்னால சாப்பாடுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு தெரியாது, மழை பெய்தால் எங்கே ஒதுங்குதுன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளையும் நான் சாப்பாடு போடுறேனே, பிழை போட்டுறேனே, உனக்கு தரமாட்டேனா? என்னுடைய சாயலின்படி அல்லவா உன்னை படைத்தேன், என்னுடைய ரூபத்தின்படி அல்லவா உன்னை படைத்தேன், என்னுடைய ஜீவசுவாசத்தை உன் ஆசையிலே கொடுத்தேனே, உனக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன்னு வேற சொல்லியிருக்கிறேனே, நான் உன்னை கைவிடுவேனா? என்னத்தான் ஆண்டவர் சொல்லட்டும், நான் கவலைப்படத்தான் செய்வேன். இனி என்ன செய்கிறது? தைரியமாக இருங்கள் அன்பானவர்களே. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இது வாலிப பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட கவலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். வெளியே யார்ட்டையும் சொல்லாமல் புழுங்கி இருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வா, என் சத்துருவை என் மேல் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தேன் நினைச்சியா? நான் விழுந்தாலும் எழும்புவேன். யாராவது உங்களை கேலி பேசுனாங்கன்னு வைங்க, கிண்டல் பேசினாங்கன்னு வைங்க, ஒதுக்கி அந்த பக்கம் தள்ளுங்க சார். நான் இப்போ சுமாராக பாடுறேன்னா இல்லையா? எங்க பாடுறேன்னா இல்லையா? ஒரு பாட்டு பாடுறேன் இல்லை, கொஞ்சம் சுமாராக இருக்குதா இல்லையா? இருக்குல்ல. நான் சிறுவராக இருக்கும்போது எனக்கு பாட்டே வராது சார், அதுதான் உண்மை. ஆனால் ஒரு அடங்காத ஆசை, பாட்டு எப்படியாவது படிக்கணும்னு. அதனால் ஒருத்தர்கிட்ட ஒரு ஹார்மோனியம் இரவலுக்கு வாங்கி வச்சு ராப்பகலாக ஒரே பாட்டு தான். அந்த பக்கமாக போன ஒருத்தர் ஒரு நாள் சொன்னார், டேய் நாயை விரட்டணும்னா கல் எடுத்து எறியணும்டா, இப்படி பாட்டு பாடி நாயை விரட்ட முயற்சி பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு என்னை நக்கல் அடித்தாங்க. யாராவது என்னை கேலி பேசிட்டாங்கன்னு வைங்க, உனக்கு இது முடியாதுன்னு சொல்லிட்டான்னு வைங்க, எனக்குள்ள ஒரு வீரம் வந்துடும், இதை சாதிச்சு காட்டணும், அப்படி இருக்கணும். யாராவது உங்களுக்கு எதையேனும் ஒரு காரியத்தில், நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு இல்லை, நல்ல விஷயத்துக்கு உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, என்ன செய்யணும்? அதை சாதித்து காட்ட வேண்டும். காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யோசுவாவின் ஒரு குணம் என்ன?
அவர் விசுவாச வீரன். விசுவாச வீரன். அன்பானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, மக்களை கவலைப்படாதப்பா, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தைரியம் வரும்னு நினைக்கிறீங்க? அதே போல பரம தகப்பன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். கடைசியாக அந்த 10 பேர் சொன்னது நடந்ததா? 2 பேர் சொன்னது நடந்ததா? 10 பேர் சொன்னாங்க நடக்கவே நடக்காது, நம்ம அந்த இடத்த சுதந்திரிக்கவே முடியாது. 2 பேர் சொன்னாங்க முடியும். என்ன நடந்தது தெரியுமா? அந்த 2 பேர் மட்டும்தான் கானானை சுதந்திரித்தார்கள். அது தேவனுடைய ஒரு தீர்மானம். மற்ற யாரும் கானானுக்குள்ளே போக மாட்டேன். முறுமுறுத்தவன், என்னை நம்பாமல் எரிச்சல் அடைந்தவன், திரும்பி போவோம் என்று சொன்னவன், இவர்கள் தானே அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தவர்கள். தண்ணி மலை போல 2 பக்கம் நின்று அதன் வழியாக நடந்து வந்த இவங்க தானே. அதை பார்த்த பிறகு உனக்கு நம்பிக்கை வரல. பார்வோனுடைய சேனைகளை எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கடித்த போது எனக்கு நம்பிக்கை வரல. எப்போ நம்பிக்கை வரும் தெரியுமா? நம்ம பழைய காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதை செய்து பாருங்கள் அன்பானவர்களே. முற்காலங்களில் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வந்தபோது, ஐயோ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்புறது என்று நாம் கலங்கி நின்ற வேலைகள் எல்லாம் அற்புதமாக ஆண்டவர் காப்பாற்றலையா? காப்பாற்றினார்ல. திரும்பி நினச்சி பார்க்கணும். நினைத்து பார்த்தால் ஆண்டவர் இன்னும் அதை செய்வார். யோசுவா ஒரு விசுவாச வீரனாக இருந்தார். இன்னும் யோசுவா எப்படி இருந்தார்? கர்த்தரால் திடப்படுத்தப்பட்டார். கர்த்தரால் திடப்படுத்தப்பட்டார். யோசேப்பின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்தால் அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடைய கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடைய கூட இருந்தார் என்று சொல்லப்பட்ட வாசகம் எழுதப்படும் நேரத்தில் தான் யோசேப்பு குழியிலே தள்ளப்பட்டான். கர்த்தர் யோசேப்போடைய கூட இருந்தார் என்கிற வாசகம் எழுதப்படுகின்ற வேளையில் தான் யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காய் சிறை தண்டனை அனுபவித்தான். கர்த்தர் யோசேப்போடைய கூட இருந்தால் பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரும். ஆனால் யார் கூட இருப்பா? கர்த்தர் கூட இருப்பார். யோசேப்பு குழிக்குள்ளே தள்ளப்பட்ட போதிலும் அவனுக்குள்ளே இருந்த ஒரு திடமான விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வாசியுங்கள் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நமக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை குறித்த பயம் வராது. நம்முடைய பிள்ளைகளை தேற்ற வேண்டியதும், நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாச வார்த்தைகளை கொடுத்து அவர்களை விசுவாசத்தில் ஊன்ற கட்ட வேண்டியதும் அப்பாவும் அம்மாவும் தான். முதலாவது அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான், அவருக்கு பதட்டமே கிடையாது. விசுவாசம்னா என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடையே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அல்லவா? விசுவாசத்துக்கு 2 விஷயம், முக்கியமான விஷயங்கள் அன்பானவர்களே. ஒன்று, நாம் நம்புகிற தெய்வம் நம்மை நேசிக்கிறார் என்று நம்ப வேண்டும். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதை நம்புறீங்களா? ஏன் தலையில் இருக்க மயிரெல்லாம் எண்ணிடலாம், நம்பர் கம்மி. இந்த அம்மா தலையில் இருக்க தலைமுடியெல்லாம் எண்ண முடியுமா? ஒரு நாள் உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 10 எண்ணி கட்டி கட்டி கொடுங்களேன். நடக்காது சார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் நம்மை கவனிக்கிறார், நம்ம இடத்தில் கரிசையாக இருக்கிறார், நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பதற்காகத்தான் அதை சொன்னார். உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி காலையில் சீப்படுத்த வலிக்கும் போது 10 முடி கீழே விழுந்து, அப்போ -10 இவ்வளோ அங்கே இருக்குது. 25ஆம் தேதி புதுசாக ஒரு 15 முளைச்சிருக்கு. எங்கே கடை வைக்கிறார் ஆண்டவர்? நான் நம்புகிறேன் சார்.
தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று என் ஆண்டவர் சொன்னார் என்றால் அதன் பொருள் என்ன? உன்னை நான் நேசிக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நம்பணும். அது விசுவாசத்தின் முதல் படி. விசுவாசத்தின் இரண்டாம் பக்கம் என்ன தெரியுமா? என்னை நேசிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நம்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம நேசிக்கிற ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து யார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள தெய்வம். ஆமா. யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடருடைய கால்களை கழுவும் போது எதைத்தான் சொன்னார்? தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்பதையும் தான் வானத்திற்கு ஏறி போகிறேன் என்பதையும் அறிந்து ஆசனத்தை விட்டு எழுந்து. மத்தேயு நற்செய்தி நூல் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், உயிர் தெழுந்த பிறகு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வ அதிகாரமுள்ள தெய்வம். அதனால தான் எனக்கெல்லாம் இப்போ இந்திய நாட்டை கண்டு பயமெல்லாம் கிடையாது. யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன? ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது சார், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தெய்வத்தின் ஆளுகையை விட்டு யாரும் எதுவும் செய்ய முடியாது. யோசுவா இந்த உண்மையை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தார். தேவனுடைய ஆறுதலை அவ்வப்போது மனதிலே நினைத்து கொண்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கலக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது இந்த வசனத்தை பலமாக பிடிச்சிக்கோங்க. ஆகவே தான் 1ஆம் சங்கீதத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, அவற்றை உன் இருதயத்திலே தியானித்து கொண்டிருக்கு. தியானித்து கொண்டிரு, விட்டுறாத விட்டுறாத. யவீரோன்னு ஒரு ஜபாலய தலைவன் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள், 12 வயசு. அந்த பிள்ளை மரண தருவாயில் கிடக்குது. அந்த ஆள் ஆண்டவரை தேடி வந்தார். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கதறினார், ஆண்டவரே, என் குமாரத்தை மரண அவஸ்தையாக இருக்கிறார், அவளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் உடனே நான் வரேன்ப்பா என்று சொல்லி அவருக்கு பின்னால் போனார். போகும்போது ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி கூட்டத்தோடு கூட்டமாக வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது சுகம் கிடைக்கும் என்று சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், சுகம் பெற்றாள். ஆண்டவர் விடலை. என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். அப்படி கேட்ட உடனே அந்த அம்மா தான் மறைந்திருக்கவில்லை என்று அறிந்து ஆண்டவருக்கு முன்னால் வந்து விழுந்து தன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை கூப்பிட்டு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் சமாதானம் இல்லாமல் துடிச்சிட்டே நிற்கிறார். யார்? யார்? யவீரு. மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறார். இவர் இங்கே நின்று பேசிகிட்டே இருக்கிறார், சோகம் எடுத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு படக்கு 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 படக்குன்னு அடிக்கிறது. கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்குமே, பிள்ளை சாக முன்னால் வந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் திடீரென்று ஒருத்தர் வந்தார், ஒரு வேலைக்காரன். மெதுவாக வந்து யவீரனோட காதோடு காதாக சொல்லுகிறார், போதையரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை செத்து போயிற்று. எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க ஒரு அப்பனுக்கு. இந்த அம்மா மட்டும் வழியில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா இந்த ஆண்டவர் இதுக்குள்ள என் வீட்டுக்கு வந்திருப்பாரு, என் பிள்ளையை காப்பாற்றி இருப்பாரு. இதை நம்முடைய ஆண்டவரும் பார்த்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? யவீரிடத்திலே சென்று, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அன்பானவர்களே, உங்களுடைய மனங்களில் கலக்கங்களும் சோர்வுகளும் வருகின்ற நேரங்களில் கர்த்தரை தியானம் பண்ணுங்கள். அவர் பக்கத்திலே வருவார், உங்கள் தோளை தொட்டு சொல்லுவார், மகளே, மகனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்முடைய ஆண்டவர் தேற்றுகின்ற தெய்வம். அன்பானவர்களே, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சரி, இப்படி கர்த்தரை சேவிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நியாயமான கேள்வி தானே. பேதுரு ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருமையான கேள்வி. ஏதாவது கிடைக்கும்னா தானே இதெல்லாம் செய்யணும். தேவனை சேவித்தால் என்ன கிடைக்கும்? பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம், கடைசி புத்தகம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதன் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன், பாருங்கள்.
ஆண்டவரை சேவித்த ஒரு ஜனம் ஆண்டவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுது, ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து என்ன கண்டோம்? ஆண்டவரை சேவித்தோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்காக நாங்கள் நிறைய உழைத்தோம், ஊழியம் செய்கின்றோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்கிறோம், அதில் படிப்படியாக முன்னேறுகிறோம், ஆனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு ஒரு ஜனம் முறுமுறுத்து தான். அந்த சம்பவம் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். நீங்கள் என்னத்தை பேசுனீங்க தெரியுமா? அடுத்த வசனம், தேவனை சேவிப்பது விருதா. விருதான்னா என்ன அர்த்தம்? வீண், பிரயோஜனம் இல்லை. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். சில என்ன சொல்கிறாங்க? இந்த ஆண்டவரை நம்பி எதுக்கு, அவருக்கு பின்னால் போய் நல்லவனாக வாழ்ந்து எதுக்கு, தீயவனாக வாழ்கிறவன் தானே சார் ரொம்ப பெரியவனாக இருக்கிறான். இது இன்றைக்கு நேற்றை கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்வி. அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். கடவுள் இல்லைன்னு சொல்லணும், ஆனால் அவன் பெரிய ஆளாக இருக்கிறான். பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். என்ன பேசுவாங்க தெரியுமா? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதிட்டே இருக்கிறாரு. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஒரு நாள் வருது சார், தேவனை சேவிக்கிறவர்களுக்கும் தேவனை சேவிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். நம்புறீங்களா? நீங்கள் இங்கே காட்டலையே சார். மனித வாழ்க்கை என்பது, ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்துட்டான்னா அவன் சாக மாட்டான். உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு சாவே கிடையாது. உலகத்தில் அவன் செத்து போவான். ஒன்றில் அவன் நித்திய நரகத்தில் இருக்கணும், இல்லைன்னா நித்திய மோட்சத்தில் இருக்கணும். அவரை விசுவாசிக்கிறவன் சாவதில்லை. அப்போனா இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு என்ன கிடைக்குது? மனிதர்களாகிய நாம் பல வேளைகளில் செய்கிற ஒரு மாபெரும் தவறு, குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்கிற ஒரு மாபெரும் தவறு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பிறப்பிலிருந்து நம்முடைய மரணம் வரைக்கும் மட்டும்தான் பார்க்கிறோம். இது நம்முடைய நிரந்தர வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதி. அன்பானவர்களே, பின்னால் வரப்போகிற மெய்யான வாழ்வுக்காக இங்கே ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த தேர்விலே தேர்கிறவர்கள் அந்த நிரந்தர வாழ்க்கையை, நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, அடாட அநியாயம் செய்கிறவன் எல்லாம் நல்லா இருக்கிறானே, நானும் அந்த மாதிரி அநியாயம் செய்ய புறப்பட்டா என்ன, தவறான வழிகளை சம்பாதித்தால் என்ன. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது. இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள்னால் என்ன சார் அர்த்தம்? அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு திருவிவிலியம் வாங்கி வச்சுக்கிறேங்க. என்ன வாசஸ்தலம்னா? வாழும் இடம், அவ்வளோ. வாழும் இடம். வாழும் இடம்னா இந்த சூரிய குடும்பத்தில் ஒரே ஒரு வாழும் இடம் எது? பூமி.
இப்படி ஏகப்பட்ட சூரியன் இருக்குது சார், அதில் ஏகப்பட்ட வாழும் இடங்கள் இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என் பிதாவின் வீட்டில், பிதாவின் வீடு அது. கர்த்தர் கற்றுத்தந்த ஜெபம் முதல் வரி எப்படி தொடங்கும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதா எங்கே இருக்கிறாரு? பரமண்டலங்களில் இருக்கிறார். நட்சத்திரங்கள், விண்வெளி, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. அவருடைய வீடு அது. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாழும் இடங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு இடத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணின பின்பு சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நம்புறீங்களா? சுவாமி சொன்னார், கவலைப்படாதப்பா, பிரச்சனை உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, பிரச்சனை, கவலைப்படாத, நான் போகிறேன், ஒரு இடத்த ரெடி பண்ண போகிறேன். இந்த உலகம் ஆண்டவர் ரெடி பண்ணது தானே. இந்த உலகம் அழகாக இருக்கா இல்லையா? ஏங்க, நீங்கள் வாழ்கிற இந்த உலகம் அழகாக இருக்கா இல்லையா? மனுஷர்கள் எப்படியோ இருந்துட்டு போகிறாங்கன்னு விடுங்க, அது நம்ம தானே, நம்மளால வர பிரச்சனை தானே. உலகம் அழகாக இருக்கா இல்லையா? மலைகள், மரங்கள், காடுகள், மேடுகள், பள்ளங்கள், குன்றுகள், நீர்வீழ்ச்சிகள், பனி பிரதேசங்கள், கடல்கள், மலைகள், அப்பப்பப்பா, குருவிகள், பறவைகள், மீன் சாப்பிட்றதுக்கு அடாடாடா அருமையான உலகம் சார். இதை ஆண்டவர் தான் படைச்சாரு. இதை விட ஒரு அற்புதமான உலகத்தை ஆண்டவரால் படைக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறப்பா, போய் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இயேசு கிறிஸ்து வருவாரா? வருவார். வரும்போது அவர் கூட போயிடலாமா? அங்கே தான் உதைக்கும், அங்கே தான் உதைக்குது. ஏசு கிறிஸ்து மணவாளனாக வர்றார். நம்மெல்லாம் யாராக போகிறோம்? மணவாட்டியாக போகிறோம். ஒரு மணவாளனுடைய வருகை மணவாட்டி விரும்பலைன்னா என்ன அர்த்தம்? மணவாளனை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். மணவாளனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சக்தியோடும் நேசித்தால் இந்த மணவாட்டி என்ன சொல்லுவாள்? எப்பொழுது வருவார் நேசர்? இப்போ வந்துட மாட்டாரா? நாளைக்கு வந்துட மாட்டாரா? உங்களுடைய வருகைக்காக என் மனம் இயங்குகிறதே என்று சொல்லுவாள். இப்போ வந்தால் நல்லா இருக்காதேன்னு நினைச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மணவாட்டி மணவாளன் விரும்பாத எதையோ செய்திருக்கிறாள். அவர் வெளியூர் போனவர் 10,000 ரூபா அனுப்பி கொடுத்து இன்னாரு கொடுன்னாரு. இவர் அந்த ஆளு கொடுக்காம வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டான். அந்த ஆள் இன்னும் திருப்பி தரல, பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார். அதனால் அந்த செட்டில் ஆன பிறகு அவர் வந்தால் நல்லா இருக்குமேனு மனசுக்கு படக்குன்னு அடிக்குமா இல்லையா? ஆகவே ஆண்டவருடைய வருகை நம்முடைய இருதயம் முழு மனசாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தப்பு ஆண்டவர்கிட்ட கிடையாது, தப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. இந்த மணவாட்டி இன்னும் சரியாகவில்லை. இந்த மணவாட்டி முழுமையாய் ஆண்டவரை சேவிக்க தொடங்கவில்லை. ஏதோ தனக்குன்னு கொஞ்சத்தை வைத்திருக்கிறாள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்பானவர்களே, அவரை சேவிக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் அப்படி ஒரு பரிசை வைத்திருக்கிறார். அங்கே நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் தீர்ப்பார். நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துடைப்பார். அங்கே நித்திய காலமாய் கர்த்தரோடு கூட நாம் வாழுவோம்.